ஸ்டேஜில் ஒரு நாடகம் நடக்குது. ஸ்டேஜில் நாடகம் நடக்கும்போது அதில் நாம தான் ஹீரோன்னு நினச்சிக்கிடுங்க. ஹீரோவாக நம்ம நடிக்கிறோம். அதில் வந்து வில்லன் கேரக்டர் வராங்க, காமெடிக்கு ஒரு கேரக்டர் வராங்க. நாம் ஹீரோவாக நல்லதாக நடித்து ஹீரோயின் கேரக்டர் இருக்கிறாங்க. அந்த ஸ்டேஜில் நடக்கக்கூடிய அந்த ஒரு ட்ராமா ரொம்ப ஹிட் ஆச்சு. எதனால் ஹிட் ஆச்சு? ஸ்கிரிப்டை நல்லா எழுதுனாங்க, டயலாக்ஸை நல்லா எழுதுனாங்க. ஹீரோ எப்போ பேசணும், ஹீரோ என்ன செய்யணும், இமோஷ்னலி என்ன செய்யணும், காமெடி என்ன பண்ணணும், வில்லன்ட்ட என்ன பண்ணணும், வில்லனை எப்படி ஒதுக்குறது, எப்படி ஜெயிக்கிறாரு, ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறாரு, இதெல்லாம் ஹிட் ஆகிறதுக்கு காரணம் ஏற்கனவே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுனதுனால. ஏற்கனவே எழுதின ஸ்கிரிப்ட் பெர்ஃபெக்ட் ஆனதுனால நாடகம் ஹிட்டு. இப்போ நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கிடுங்க. நம்மளும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையினுடைய ஹீரோ தான். நமக்கு நிறைய வில்லன்கள் வராங்க, நிறைய காமெடியன்ஸ் வராங்க, பிரச்சனைகள் நிறைய வருது. ஆனால் அந்த இடத்துல ஏற்கனவே ஸ்கிரிப்ட் எழுதலை. இப்போ நம்ம சொல்லிக்கிடலாம், கடவுள் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கிறாரு, ஆனால் நமக்கு அந்த ஸ்கிரிப்ட் தெரியாதுல்ல. இப்போது அந்த ஸ்கிரிப்டில் ஆன்கோயிங் நடந்துட்டு இருக்கும்போது உடனுடன் எழுதக்கூடிய அந்த ஸ்கிரிப்டில் நாம் எப்படிங்க ஜெயிக்கலாங்க. எப்படி தெரியுமா? அந்தந்த நொடியில் என்ன சொல்யூஷன் எனக்கு வேணும், நல்லவனாக மாறுறதுக்கு, நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு, நான் ஜெயிக்கிறதுக்கு ஃபோக்கஸ்டாக என்னுடைய சிந்தனை இருக்கிறதாக இருந்தால், தெளிவாக என்னுடைய சிந்தனை இருக்கிறதாக இருந்தால், உண்மையான மனநிலையில் எல்லாம் நல்லது நடக்கணும்னு யோசிக்கிறதா இருந்தால், பெர்ஃபெக்டான ஒரு கோல் இருக்கிறதா இருந்தால், அந்த ஆன்கோயிங் ஸ்கிரிப்டை நான் திருத்தி எழுதி சால்வ் பண்ணி ஜெயிக்கலாம். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும், ஃபோக்கஸ் வேணும், டெடிகேஷன் வேணும். இது இருந்தால் பிரம்மாண்டமாக என்னுடைய ஸ்கிரிப்டை என்னுடைய நாடகத்தில் நான் ஹீரோவாக கடைசி வரைக்கும் இருந்து வாழ்ந்து சிறப்பிக்கலாம் பிரம்மாண்டமாக.